ஹாய் எவ்ரி ஒன். ஸோ செப்டம்பர் 8 வேர்ல்டு ஃபிசியோதெரப்பி டே. எதுக்கு இந்த ஃபிசியோதெரப்பி டே கொண்டாடப்படுது? நம்ம ஃபிசியோதெரப்பி ஒரு ட்ரீட்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் டெய்லி லைஃப்பில் இது எவ்வளோ தூரம் இணைஞ்சிருக்கு அண்டு ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் இந்த ஹெல்த் ஃபீல்டில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இதை மக்களோட விழிப்புணர்வு வரணுன்றதுக்காக தான் இந்த ஃபிசியோதெரப்பி டே உலகம் முழுவதும் செப்டம்பர் 8 வருடம் கொண்டாடப்படுது. ஒரு வருடமும் நம்ம ஒரு தீம் அடாப்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வருடம் 2025க்கான தீமாக ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்ற டாபிக் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னா என்ன? ஆரோக்கியமாக வயதடைகிறது அல்லது ஆரோக்கியமாக முதுமை அடையிறது. வயசானாலும் ஆக்டிவாக இருக்கிறது, நமக்கு பிடிச்சதை சாப்பிட்றது, எல்லாரும் கூட சகஜமாக பழகிறது, அதுதான் ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹெல்த்தி ஏஜிங் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ அதுக்கு ஒரு 5 டிப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டேயிங் ஆக்டிவ். உங்களால் வயசானாலும் எவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருக்கிறது. எக்ஸாம்பிள், டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் அண்டு மினிமலான எக்ஸசைசஸ். செகண்ட், நல்லபடியாக சாப்பிட்றது. நமக்கு என்ன உணவு பிடிச்சிருக்கோ அது ஆரோக்கியமானதை பார்த்து அதை சாப்பிட்றது. மூணாவது, நம்ம வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. வயசாகும்போது நம்மளோட வெயிட் கண்டிப்பாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஹெல்த்தியான வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அடக்வேட்டான டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபோர்த் ஒன், பீயிங் சோஷியலி ஆக்டிவ். உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் சுற்றுவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடையுமே நல்லா சகஜமாக பழகிறது, சோஷியலாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது. நம்ம தனிமையில் இல்லாமல் எல்லாரோட சகஜமாக பழகினாலே நமக்கு பெரிய அளவுக்கு மைண்டில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஸோ ஃபிஃப்த் ஒன், பீயிங் ஹாப்பி. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக நம்ம இருக்கிறது. இதுக்காக நம்ம பெரிய அளவுக்கு நம்ம எது செலவு பண்ணணுன்ற அவசியமும் நமக்கு இருக்காது. மேலும் இந்த மாதிரி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சன் ஃபிசியோ பேஜை போய் ஃபாலோ பண்ணுங்கள்.